எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் காடை குழம்பு எப்படி செய்ய போகிறதுன்னு தான் சொல்லித்தர போகிறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி கிராமத்து ஸ்டைலில் காடை குழம்பு வச்சுருக்கோம். நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியானது தான். இது நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நாங்கள் இன்றைக்கி 3 கிலோவாட்ட காடை குழம்பு காடை எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு தகுந்த குவான்டிட்டி தான் நாங்கள் சொல்கிறோம். இதில் கொஞ்சம் அளவுலாம் கையளவு தான். நீங்கள் காரம் உப்பை மட்டும் கையளவு பார்த்துக்கோங்க. மசாலா காரத்துக்கு தகுந்த வரமிளகா, 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், மிளகு, பட்டை. இதை நான் லைட்டாக வெதப்பாக வெந்நீரமாக வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இன்னொன்று கொத்தமல்லி தூள். நாங்கள் இது இல்லாமல் வரமிளகா தூள் பின்னாடி சேர்ப்போம். காரம் எப்படின்னு பார்த்துட்டு சேர்ப்போம். வரமிளகாத்தூள் கண்டிப்பாக பின்னாடி சேர்ப்போம். அப்புறம் மட்டன் மசாலா அல்லது சிக்கன் மசாலா ஏதோ ஒரு பிராண்டு. இதுக்கு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் தாங்க கண்டிப்பாக அதுக்கு வேணும். அப்புறமா தக்காளி ஒரு 5, 200 பூண்டும் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது வானல் சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, அதில் 4 கல் உப்பு போட்டு நல்லா வணக்கிடுங்க. வணக்கி இதை இந்த மாதிரி அரைச்சி ஊற்றும் போது குழம்பு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வணக்கி ஆற வச்சுருங்க. இப்போ கறியை எண்ணெயில் போட்டு அதுக்கு தகுந்த உப்பு போட்டுருங்க. ஏன்னா உப்பு இப்பயே போட்டால் தான் கறியில் ஏறும். மஞ்சத்தூள் போட்டுருங்க, அப்போ தான் அந்த கெட்ட வாடை வராது. போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா A to Z வணக்குங்க. இதில் வணக்கிறது தான் மேட்டர். நல்லா வணக்கம். ஏன்னா நாங்கள் 3.5 கிலோ எடுத்துக்கனால நல்லா வணக்கி விடணும். அடுப்பில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் செய்ய போகிறோம். அதனால் அடுப்பில் இது பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விடுங்க. வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா பொடியெல்லாம் போட்டுக்கோங்க. மசாலா பொடி போட்டு நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணக்கி விடுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் மேட்ரு. வணக்கி விடுங்க. நீங்கள் எது செஞ்சாலுமே எந்த ஒரு மசாலா போட்டாலுமே இப்போ இஞ்சி பூண்டு போட்டாலுமே ஃபஸ்ட்டு கறி கூடயே போட்டுருங்க. அப்போ தான் கறியில் அதோடைய டேஸ்ட் ஏறும். இல்லைன்னா கறி சல்லுன்னு இருக்கும். அது உப்புச்சப்பு இல்லாத என்னமோ இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜாக போட்டு வணக்கி எடுத்திங்கன்னா கறி நல்லா அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது அடுப்புங்கிறதுனால நல்லா அடுப்பு எரியறதுனால கறியில் சீக்கிரமாகவே மசாலா ஏறிடும். கேஸில் செய்கிறதோட அடுப்பில் நல்லா செஞ்சால் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு தான் நாங்கள் அடுப்பில் செய்கிறோம். இப்போது கடைக்கு திருப்பியும் அதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்குங்க. இப்போது வெங்காயம் தக்காளியை நல்லா அரைச்சி இப்போ அதில் போட்டு நல்லா கறியோடு கிளறணும். ஒவ்வொன்றும் நல்லா சொல்கிறேன். இஞ்சி பூண்டு போடுறது, வெங்காயம் தக்காளி போடுறது, அதெல்லாம் போட்டு நல்லா கிளறும் போது தான் கறியில் அந்த மசாலாலாம் ஏறும். பாருங்கள், இப்போயே பாருங்கள், அப்படியே எடுத்து ஸ்வாப் பண்ணும் போல் இருக்குது. நீங்களும் இது மாதிரி அடிக்கடி எடுத்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பயங்கரமாக இருக்குது. எனக்கே சாப்பிடணும் போல் இருக்குது. பாருங்கள் எப்படி எல்லாம் A to Z கிளறணும். கைவிடாமல் கிளறுங்க. நான் சொன்னல எங்களுக்கு காரம் பத்தில், அதனால் காரம் போட்டுக்கிட்டோம். திருப்பி மல்லித்தூள் 10 மல்லித்தூள். நீங்கள் காரமும் உப்பும் எப்பயுமே உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மற்றதெல்லாம் குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். இந்த உப்பு காரம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். சிக்கன் மசாலா உங்களுக்கு 2-3 ஸ்பூனாட்டம் நாங்கள் போட்டிருக்கோம். உங்களுக்கு 1 ஸ்பூன் போட்டாவே போதும். நல்லா வணக்கி விடுங்க. இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி. இது பெரிய குண்டாங்கிறதுனால அது சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி வச்சு தொடச்சிடும். நாங்கள் ரொம்ப தண்ணி குழம்பாகவும் இல்லை, ரொம்ப கிரேவியாகவும் இல்லை. போட்டால் கறி தான் இருக்கணும், அந்த மாதிரி தான் குழம்பு வைக்கிறோம். அதனால் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போது தண்ணியை ஊற்றி கறியை நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா அடுப்பு எரிய வைக்க போகிறோம். நல்லா A to Z பார்த்துட்டு உப்பு காரம் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த தண்ணியெல்லாம் நல்லா கொஞ்சம் சுண்டணும். இதுவே இந்த ஸ்டேஜில் மிளகுத்தூள் போட்டுருங்க. மிளகுத்தூள் நல்லா வாசனையாகவும் உடம்புக்கு சளி பிடிக்காது, நல்லா ஹெல்த்தாகவும் இருக்கும். அதனால் எல்லாத்துலேயுமே மிளகுத்தூள் கொஞ்சம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது முக்கியமாக நான்வெஜ்ஜுக்கு மிளகுத்தூள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போது நல்லா வேக வைக்கணும். நல்லா முடிச்சுட்டு அடுப்பை நல்லா தகன்னு எரிய விட போகிறோம். எரிய விட்டு தண்ணி சுண்டணும். அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், நல்லா அடுப்பு எரிய விட்டுட்டோம். இப்போ கறி எப்படி வேகுதுன்னு பார்க்குறோம். நல்லா மூடி வச்சாச்சு, வெந்துக்கிட்டுருக்கு. பார்ப்போம். ஓப்பன் பண்ணியாச்சு. கறி நல்லா தகன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்ப்போம். ஒரு 5-3 நிமிஷத்தில் கறி ரெடி ஆகிடும். நீங்கள் அதுமாரி அடிக்கடி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சுட்டாங்க. ஏன்னா இது நோய் எதிர்ப்பு சக்தி. பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியதான். நீங்களும் இந்த ஸ்டைலில் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். என்னுடைய சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.